ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். மசாலாலாம் அரைச்சி ஊற்றி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 200 கிராம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு துணி வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காயை வெறும் வாணலியில் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்பு செய்யும்போது குழம்புல உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த வெண்டைக்காயை வேறொரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக 2 பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2-3 பல் பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 சின்ன தக்காளி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு அதை நல்லா பொரிய விடுங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறி ஒரு கோல்டன் கலருக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் இந்த குழம்புக்கு தக்காளியோடைய புளிப்பு சுவையை அதிகமாகவும் புளியோடைய புளிப்பு சுவையை கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஃபுல்லாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போது இந்த குழம்பு தூள் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலேயே சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். மசாலா விழுதை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. அந்த விழுதை நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு கொஞ்சம் கிரேவி பதத்தில் வைக்கிறதால தண்ணி கம்மியாக சேர்க்குறேன். இப்போ இதில் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு 1/2 கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளிப்பு சுவை நான் அளவாக வச்சுருக்கேன். உங்களோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கொதித்து வரும்போது கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இப்போ இதை மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இடையே நீங்கள் மூடியை திறந்து நல்லா கலந்து விடணும். அப்போ தான் அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. வெண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் உங்களுக்கு விருப்பம்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போது அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.